ஜியோல இருக்கக்கூடிய 5G அப்கிரேட் பிளான்ஸ் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா 5G அப்கிரேட் பிளான்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஜியோவில் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டெட் 5G வேணும் அப்படின்னா டெய்லிக்கும் 2GB இல்லை வந்து அதற்கும் மேலே ப்ரொவைட் பண்ணக்கூடிய ரீசார்ஜ் பிளான்ஸுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் 5G அப்படின்றது ஜியோவில் வந்து கிடச்சிடும். 2GB இல்லாமல் 1.5GB இல்லை 1GB இருக்கக்கூடிய பிளான்ஸ் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா 5G வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் இனிமேட்டு நீங்கள் வந்து ஜியோவில் வந்து 1.5GB இல்லை 1GB வந்து நீங்கள் பிளான் ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களால் பார்த்தீங்கன்னா வந்து 5G வந்து அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதற்கு பார்த்தீங்கன்னா வந்து 5G அப்கிரேட் பிளான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 3 பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பிளானுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று நம்ம போட்டிருக்க பிளானை கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம அது ரீசார்ஜ் பண்ணுறது மூலியமாக நமக்கு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் 5G வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு பிளான் பொறுத்தளவுக்கு 51 ரூபாய். இந்த பிளானுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி என்ன பேக் போட்டிருக்கீங்களோ அந்த பேக்கோட வேலிடிட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும். 4G டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3GB வந்து கொடுப்பாங்க. 5G டேட்டா பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அன்லிமிட்டடாக வந்திருக்கும். ஸோ இந்த பிளான் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1.5GB டேட்டா இருக்கக்கூடிய பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க. அந்த பிளானோட வேலிடிட்டி வந்து மந்த்லி இருக்குது. கரெக்டாக வந்து 30 நாளைக்குள்ளே இருக்கிற மாதிரி 1.5GB டேட்டா இருக்கக்கூடிய பிளான் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து 5G அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 51 ரூபா பிளான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5G அப்கிரேட் ஆகிடும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பிளான் பார்த்தீங்கன்னா 101 ரூபா பிளான். இந்த பிளானுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து 6GB 4G டேட்டா வந்து கொடுப்பாங்க. 5G வந்து அன்லிமிட்டடாக வந்து கிடைக்கும். இந்த பிளான் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லிக்குமே 1GB ப்ரொவைட் பண்ணக்கூடிய டேட்டா பிளான்ஸ் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிளானை வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 5G வந்து அப்கிரேட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து 1.5GB டேட்டா வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க 2 மந்த்துக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 5G வந்து அப்கிரேட் வந்து ஆகும். அண்ட் மூணாவது நம்ம பார்க்க போகிற பிளான் பார்த்தீங்கன்னா வந்து 151 ரூபா பிளான். இந்த பிளான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்போ 4G டேட்டா பார்த்தீங்கன்னா 9GB வந்து கொடுப்பாங்க. 5G பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடு. ஆக்டிவ் பிளான் நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்க பிளான் வரைக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஆக்டிவில் வந்துருக்கும். ஸோ இது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1.5GB டேட்டா இருக்கக்கூடிய பிளான் வந்து போட்டிருக்கீங்க. டெய்லிக்கும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய பிளான் வந்து போட்டிருக்கீங்க. 3 மாதத்துக்கு நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து 5G அப்கிரேட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த 151 ரூபா பிளானை ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 5G வந்து அப்கிரேட் ஆகிடும். இப்போ நான் வந்து அகைன் ஒன் டைம் வந்து சொல்கிறேன், நீங்கள் கிளியராக வந்து கேட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஜியோவில் வந்து டெய்லிக்குமே வந்து 1.5GB டேட்டா கொடுக்கக்கூடிய ரீசார்ஜ் பிளான் வந்து போட்டிருக்கீங்க. அதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 28 டேஸ்க்குள்ளே வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 51 ரூபா பிளானை ரீசார்ஜ் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து 5G வந்து அப்கிரேட் வந்து ஆகிடும். அதுவே நீங்கள் வந்து ஜியோவில் வந்து 1GB டெய்லிக்கும் கொடுக்கக்கூடிய பிளான்ஸ்க்கு வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க, இல்லாட்டி வந்து 1.5GB கொடுக்கக்கூடிய பிளான்ஸில் வந்து 2 மந்த்துக்கு இருக்கக்கூடிய பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 101 ரூபா பிளானை ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 5G வந்து அப்கிரேட் ஆகிடும். அதே வந்து 151 ரூபா பிளானை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியோவில் வந்து 1.5GB டேட்டா டெய்லி கொடுக்கக்கூடிய பிளானுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதோட வேலிடிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப 3 மந்த்ஸ் கிட்ட வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 151 ரூபா பிளானை ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G பார்த்தீங்கன்னா வந்து கிடச்சிரும். 5Gக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்கிரேட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஜியோவில் வந்து டெய்லிக்கும் வந்து 2GB இல்லை அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய ரீசார்ஜ் பிளான்ஸ் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். பட் நீங்கள் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிளான்ஸுக்கு வந்து எதாவது போட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த 3 பிளானில் நீங்கள் போட்டிருக்க பிளானு கரெக்டாக இருக்கக்கூடிய பிளானை வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்கிரேட் பிளான்ஸ் மூலியமாக உங்களுக்கு 5G பார்த்தீங்கன்னா வந்து ஜியோவில் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக ஜியோவில் இருக்கக்கூடிய 5G அப்கிரேட் பிளான்ஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன்.